A cross B equal to x comma y such that x square minus 3x comma y square plus 3y equal to minus 2 comma 5. X comma y belongs to R. Aலேருந்து Bக்கு டிஃபைன் பண்ணுற number of non-empty relationship இதில் கேட்டிருக்காங்க. x square minus 3x equal to minus 2. இது கம்பேர் பண்ணுறோம். இப்போ minus 2 equal to எந்த பக்கம் வந்தால் plus 2 ஆகிடும். ஃபேக்டரைஸ் பண்ணால் 2 comma 1 xோட சொல்யூஷனாக கிடைக்கும். இப்போ அதுதான் நம்மளோட செட் A. அதே போல் y square plus 4y equal to 5. plus 5 equal to எந்த பக்கம் வரும்போது minus 5. ஃபேக்டரைஸ் பண்ணால் நம்மளோட y வேல்யூ minus 5 comma 1. அது நம்மளோட செட் B. இதில் number of element 2, இதுலேயும் number of element 2. number of relationship existன்னு பார்த்தோன்னா 2 power mn இருக்கும், இல்லை pq ஏதோ ஒரு வேரியபிள் போடலாம். நான் எம்டிங்கிறதுனால minus 1. 2 into 2 4ங்கிறதுனால 2 power 4 minus 1, 16 minus 1 15. ஆப்ஷன் D அதுதான் சரியான விடை. 15 பார்க்கலாம். 900 பொருட்கள் உடைய ஒரு தொகுப்புல எக்ஸ்ங்கிறது குறைபாடுடைய பொருட்களுடைய எண்ணிக்கை. அதுல இருந்து குறைபாடுடைய பொருட்களின் எண்ணிக்கை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு பார்த்தோம்னா 0.18 அவங்க கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன? டோட்டலா இருக்கிறது நம்ம n of s எடுத்துப்போம். அப்ப n of s equal to 900. இதுல ஃபால்ட் இருக்கிறது தான் நம்ம எடுத்துக்கிறதுனால n of a equal to x. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அவங்க கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 0.18. நமக்கு தெரியும் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏக்கு ஃபார்ம்ல n of a by n of s. இப்போ x by 900 equal to 0.18. ஓகே, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது x 162 வந்துடுச்சு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் B 162. தேர்ட் கொஸ்டின், ட்ரையாங்கிள் ஏபிசியில் PQ parallel to BC. இந்த பியும் கியூவும் ஏபிலையும் ஏசிலையும் ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது, டச் ஆகுது. அப்படிங்கும்போது இது பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் இல்லைன்னா தேல்ஸ் தியரம். நமக்கு தெரியும் சைட்ஸோட ரேஷியோஸ் ஈக்குவலா இருக்கும். x by x plus 2 equal to x plus 3 by 3x plus 1. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி சால்வ் பண்ணும்போது ஃபேக்டரைஸ் பண்ணா நமக்கு ரெண்டு ஆன்சர் வரும். இப்போ x equal to 3 1 வருது, -1 வருது. -1 இங்க ஆப்ஷன்ல இல்லை. 3 எடுத்துக்கும் போது போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். இங்கே 3 போட்டோம்னா 3/5 வரும். இங்கே போடும்போது 6/10 வந்துடும். அதை ரெடியூஸ் பண்ணால் 3/5 வந்துடும். ஆப்ஷன் சி 3 தான் சரியான விடை. ஃபோர்த் கொஸ்டின், இல்லை DA DB with the tangents to the circle. இது ரெண்டுமே டேஞ்சன்ட். டிங்கிறது வெளியில் இருக்கிற ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட், அதுலேருந்து ரெண்டு டேஞ்சன்ட் வரைகிறோம். DA DB நமக்கு தெரியும். வெளிலேருந்து டிலேருந்து பாயிண்டில் டேஞ்சன்ட் வரையும் போது இதோட லென்த் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். DA ஈக்குவல் டு DB. இன்னொரு கான்செப்ட் தெரியும், ரேடியஸ் வந்து டேஞ்சன்ட்டுக்கு பர்பண்டிகுலர். இந்த செகண்ட் படம் நான் போட்டிருக்கதை பார்த்தா தெரியும். ரேடியஸ் வந்து டேஞ்சன்ட் பர்பண்டிகுலர்னா 90 டிகிரி 90 டிகிரி போட்டிருக்காரு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ஏசிபி. இப்போ இந்த செகண்ட் படத்தை பார்த்தா தெரியும், இங்கே 50 டிகிரி, இது ஒரு 90. நான் இது ஒரு குவாட்லேட்டலாக ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு 90. அப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது ஆங்கிள் ஆஃப் ஓவையும் சேர்த்து ஆட் பண்ணால் மொத்தம் 360. எனக்கு மொத்தம் ஒரு நாற்கரமாக இருந்தால் 4 கோணங்களோட கூடுதல் 360. இதில் நம்ம என்ன செய்யலாம்னா டி வந்து 50, இது ஒரு 90, இது ஒரு 90, மொத்தம் வந்து 230. இப்போ 230 அந்த 360ல் சப்ட்ராக்ஷன் பண்ணிட்டோம்னா 130. அப்போ இது 130, இது 230. நமக்கு தெரிஞ்சிச்சு. நமக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு தியரம் ஒன்று படிச்சிருக்கோம் 9th. அதாவது ஒரு வட்டவில், இது வந்து ஒரு வட்டவில், இது ஒரு செக்டர், இது ரெண்டு ரேடியஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட். இந்த வட்டவில்ல இந்த மையத்தில் உருவாகிற கோணம் அந்த வட்டவில்லை தவிர்த்து மீதி பகுதியில் ஏதேனும் ஒரு புள்ளியில் ஏற்படும் கோணத்தை போல 2 மடங்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ரிஃப்ளெக்ஸ் ஏஓபி வந்து 230னா இந்த ஏசிபி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 150. அதுதான் அவங்க கேட்குறாங்க. ஏன்னா இதில் பாதி அதுதான். அப்போ ஆப்ஷன் சி 115 தான் சரியான விடை. 5th question, a equal to 0,1, f of x equal to x 1/3 whole power x 2/3 whole power 1 minus x. g of x equal to x into f of x. அப்போ summation of x belongs to a, g of x minus f of x whole square. அதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இதில் f ஃபர்ஸ்ட் ஏல இருக்க எக்ஸோட வேல்யூ 0 போடும்போது இங்கே 0 வந்துடும். ஏன்னா 0வால் எதை மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் 0 தான். அடுத்தது 1 போடும்போது 1 இங்கே வந்துடும். சரி, இங்கே பவரில் 1 வந்துடும். இங்கே 1 - 1 0, anything for 0 1. அப்போ இங்கே நமக்கு 1/3 மட்டும்தான் இருக்கும் f of 1க்கு. அதை முதல்ல g of x கண்டுபிடிச்சிக்கிறோம். g of xல xக்கு 0 போடும்போது மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 0 தான். 1 போடும்போது இங்கே 1, f of 1க்கு வேல்யூ 1/3. அதனால 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1/3. நமக்கு தேவை
g of x minus f of x whole square. இப்போ x equal to 0 போட்டோம்னா g of x equal to 0, g of 0க்கு 0 தெரியும். f of xக்கும் 0 0 போட்டோம்னா 0 தான். அப்போ ஆன்சர் 0 வந்துடும். 1 போடும்போது இதில் g of 1க்கு வேல்யூ 1/3 minus f of xக்கு f of 1க்கு 1/3 இந்த whole square இருக்கனால whole square 1/3 minus 1/9 cross multiply பண்ணி subtraction பண்ணா 2/9. summation of x belongs to a கொடுத்திருக்கும் போது இரண்டையும் ஆட் பண்ணணும். 0 plus 2/9 ஆட் பண்ணா 2/9. அப்போ ஆப்ஷன் B 2/9 தான் சரியான விடை. இது வந்து நமக்கு இப்போ கொஞ்சம் ஒரு தேர்ட் சம் ஏதோ ஒரு சம் பார்த்த மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல ஒரு டான்ஜென்ட் இருக்கு. டிஎஸும் டிஆரும் ஈக்குவல். இது நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க dr equal to 5ன்னு. அப்போ டிஎஸும் 5ஆக தான் இருக்கும். நான் கிவனை வச்சு ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டேன். ஏடி 23ன்னு கொடுத்துட்டாங்க, அதனால 23. இப்போ அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது அப்போ 23 ஃபுல்லாங்கும்போது இது 5ன்னு தெரியும். அப்போ இது 18. நமக்கு தெரியும் இந்த எஸ்ஏவும் ஏபியும் ஒரே அளவு லென்த் உள்ள டேன்ஜென்ட் தான். அப்போ இது 18னா இது 18. ஓவராலாக 29 கொடுத்துருக்கறதுனால இது 11. அதுதான் நம்மளோட ஆறு தான் கேட்டிருக்காங்க. இந்த ஆறு இது வந்து ஸ்கொயராக இருக்கிறதுனால இந்த ரேடியஸ் அளவு தான் இங்கேயும் இருக்கும். அப்போ ஆர் ஈக்குவல் டு 11. ஆப்ஷன் பி 11 தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 7. இதில் இருக்கிற ஒரு ஹலோ சிலிண்ட்ரிக்கல் பைப் காப்பரால் செஞ்சுருக்காங்க. இதோட லென்த் 2.1. இப்போ இது ஹைட்டு, லென்த் ஹைட் ரெண்டும் சேம் தான். இந்த சம பொறுத்த வரைக்கும் லென்த் ஹைட் சேம். இப்போ 2.1 மீட்டருங்கிறப்ப அது சென்டிமீட்டர் மாற்றிருக்கோம் 210 சென்டிமீட்டர். ஏன்னா அடுத்த அவுட்டர் டயமீட்டரும் இன்னர் டயமீட்டரும் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் டயமீட்டர் 10 சென்டிமீட்டர்னா ரேடியஸ் 5, இன்னர் டயமீட்டர் 6னா ரேடியஸ் 3. நமக்கு தெரியும் ஹாலோ சிலிண்டரோட வால்யூம் என்னன்னு கேட்டிருக்காங்க. the volume of the copper used to make the pipe. எவ்வளோ காப்பர் தேவைப்படுங்கிறதுனால வால்யூம்ங்கிறதுனால பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். பைக்கு 22/7, ஆறுங்கிறப்ப 5 ஸ்கொயர் 25, ஸ்மால் ஆர் 3 ஸ்கொயர் 9, மல்டிப்ளிகேஷன் பண்ணி இன்ட்டு 210 சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 10,560 வந்துடும். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. 8th sum. இது ஒரு ஈக்குலேட்டட் ட்ரையாங்கிள். அப்போ ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிஏ. given BD equal to 1/3 of BC. BCல 1/3 BD. இந்த Dங்கிற பாயிண்ட் BC மேலே இருக்கு. Aங்கிறது நானா வரைஞ்சிக்கிட்டேன் கன்ஸ்ட்ரக்ஷன். BC perpendicular to A perpendicular to BC. ஓகே, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது பர்பண்டிகுலராக வரைஞ்சிருக்கிறதுனால 90 டிகிரி. அப்போ நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா AD ஸ்கொயர் ஈக்குவல் டு AE ஸ்கொயர் ப்ளஸ் DE ஸ்கொயர் தெரியுது. ஏங்கிறது இது ஹைட். ஈக்குலேட்டட் ட்ரையாங்கிளோட ஹைட் தெரியும் நமக்கு √3/2 இன்ட்டு சைடு. சைடு இங்கே பிசியை எடுத்துட்டதுனால பிசி ஸ்கொயர் ப்ளஸ் டிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா பிஇ மைனஸ் பிடி. ஓகே, இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படி இருக்கு. இது ஓகே, அப்படி எழுதிட்டோம். பிக்கு பதிலாக பிங்கிறது இது ஃபுல்லாக ஹாஃப் இன்ட்டு பிசின்னு எழுதலாம். ஏன்னா அந்த பிங்கிறது நடுவில் தான் இந்த பர்பண்டிகுலராக வளைஞ்சிருக்கேன் ஈக்குலேட்டட் ட்ரையாங்கிள். ஓகே, அடுத்தது பிடிங்கிறத நம்ம எப்படி எழுதணும்னா 1/3 பிசி, அது கிவன். ஸ்கொயர் பண்ணும்போது இதை சப்ட்ராக்ஷன் பண்ணி ஸ்கொயர் பண்ணோம்னா இதுக்கு வந்து 3/4 பிசி ஸ்கொயர் ப்ளஸ் 1/6 பிசி ஸ்கொயர். இப்போ இதை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது 6 ஸ்கொயர் பண்ணால் 36. ஓகே, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 28/36 பிசி ஸ்கொயர். நமக்கு தெரியும் பிசி ஏபி எல்லாம் ஈக்குவல் லென்த் தான், ஏபி போட்டுக்கலாம். அப்போ ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு கேன்சல் பண்ணும்போது 7/9 ஏபி ஸ்கொயர். 9 இங்கே போயிடுச்சுன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரி 9 AD ஸ்கொயர் பை ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 கிடச்சிடும். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 9th கொஸ்டின். இது ரெண்டும் வந்து ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள் இருந்ததுன்னா அந்த பெரிமீட்டரோட ரேஷியோ அந்த சைட்ஸோட ரேஷியோ கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்குது. இது ஒரு ப்ராப்பர்ட்டி, இது 10th இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்கு, டிஎஃப் இருக்கு. அதோட பெரிமீட்டர் வந்து 25/15னா சைட்ஸோட ரேஷியோ 9/x. தெரியாததை நம்ம எக்ஸ்னு வச்சிருக்கோம். சால்வ் பண்ணும்போது 5/3 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி சால்வ் பண்ணோம்னா எக்ஸ் 5.4 சென்டிமீட்டர் கிடைச்சிடும். அதான் சரியான விடை. 9th இருக்கிற கணக்கு 9th ஸ்டாண்டர்டில் மீடியன் வந்து 32.5 கொடுத்துருக்காங்க. அந்த மீடியன் இருக்கிற இன்டர்வல் 30 to 40. அதோட ஃப்ரீக்வன்சி எஃப். லோயர் லிமிட்டு 30, அதனால எல் ஈக்குவல் 30. மொத்தமாக ஃப்ரீக்வன்சி 40, அது கேபிட்டல் என் ஈக்குவல் 40. அந்த கரண்ட் அந்த இன்டர்வலோட ஃப்ரீக்வன்சி 12. கிளாஸ் சைஸ் 10. ஓகே, இந்த 12க்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற சிஎஃப் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பார்த்தோம்னா 9 + 5 14 + f1. ஓகே, மொத்தமாக இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 31 + f1 + f2 = 40. n/2னா அந்த nல பாதி 20.
நமக்கு தெரியும் இதில் இந்த 31 இங்கே போயிட்டோம்னா சப்ட்ராக்ஷன் பண்ணால் f1 + f2 = 9. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் மீடியன் ஈக்குவல் டு லோயர் லிமிட் ப்ளஸ் இந்த ஃபார்முலா இருக்கும் n/2 cf/f இன்ட்டு கிளாஸ் சைஸ்ன்னு 9th இருக்குது. அப்போ மீடியன் இங்கே போட்டோம், லோயர் லிமிட்டு இது n/2, அதுக்கு முன்னாடி இருக்க குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பை ஃப்ரீக்வன்சி இன்ட்டு 10. இப்போ இது சப்ட்ராக்ஷன் வந்து 2.5 வந்துடும். இது சப்ட்ராக்ஷன் பண்ணால் 6 - f1 உள்ளார மல்டிப்ளை பண்ணும்போது பை 6 × 30. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 15. 5க்கு கேன்சல் பண்ணும்போது 3 டைம்ஸ் வரும். f1 இங்கே கொண்டு வந்துடும்னா 6 - 3 ஃப்ரீக்வன்சி f1 = 3ன்னு வந்துடும். நமக்கு ஏற்கனவே தெரியும் f1 f2 ஆட் பண்ணால் 9. அப்போ f1 3னா f2 என்னவா தான் இருக்க முடியும்? 6 தான். ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர்.